அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் நாகர்கோயில் பகுதியில் குட்கா வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சபரிவர்மன் அப்படின்றவரை பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றுத்திறனாளி, அவரை காவல்துறை அடிச்சே கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உறவினர்கள் குற்றம் சாட்டினாங்க. அந்த விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய உடலில் 19 இடங்களில் காயங்கள் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க அவருடைய பிரேத பரிசோதனையில். அது மட்டும் இல்லாமல் அவரது வலது கையை 3 இடத்துல உடைச்சிருக்காங்க, கையை உடைச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தியிருக்காங்க, அந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணியிருக்காங்க அவரை. விஜய் அவர்கள் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்? திமுக ஆட்சி காலத்தில் போர்டை தூக்கிட்டு நின்னாரே, சாரி வேண்டாம் நீதி வேண்டும், அஜித்குமார் அவர்கள் மரணத்தின் போது. இந்த விவகாரத்தில் என்ன பண்ண போகிறார்? ஒரு மாற்றுத்திறனாளி, அவர் இப்படி அடிக்க வேண்டிய அவசியம் என்ன? இதே மாதிரி குட்கா வழக்கில் இப்போ சமீபத்தில் ஈரோட்டில் ஒருத்தர் கைது செய்யப்படுறார். தாவேக்காவுடைய நிர்வாகி அருண் அப்படின்னு நினைக்கிறேன், நினைவு சரியாக இருந்தால் அருண். அந்த நபரை காவல் நிலைய ஜாமீன்லேயே விடுவிக்கிறாங்க. ஆனால் நாகர்கோயிலில் கைது செய்யப்பட்ட இந்த சபரிவர்மன் இதே மாதிரி குட்கா வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டு அவரை அடித்து கொண்டு இருக்காங்க இந்த காவல்துறை. இதுக்கெல்லாம் விஜய் அவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறார்? எல்லா வகையிலையும் மாற்றம் மாற்றம் மாற்றம்னு சொல்லி நல்லா மாற்றிருக்காங்க, சூப்பராக மாற்றிருக்காங்க. என்னத்தை மாற்ற முடிஞ்சது? திமுக ஆட்சி காலத்தில் அஜித்குமார் அவர்கள் மரணமடைந்த பொழுது இவங்கெல்லாம் எதுக்கு அதை வச்சு அரசியல் பண்ணாங்க? அப்போது நாங்கள் வந்தால் எல்லாம் மாறிடுண்டு தானே மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில் தானே வாக்களிச்சிருக்காங்க இல்லையா? பின்ன இல்லை தான். எதுக்கு வாக்களித்தாங்க? விஜய் எங்களுக்கு பிடிக்கும், விஜய் எங்கள் மகன், எங்கள் அண்ணன், நாங்கள் சினிமாவில் பார்த்து ரசிச்சிருக்கோம், எங்களுக்கு விஜய் பிடிக்கும் போய் குத்துனது தானே இந்த வாக்குகள்லாம். மாற்றம், லாக்அப் டெத் நடக்குது திமுக ஆட்சியில், நாங்கள் வந்தால் எதுவுமே நடக்காது, இந்த மாதிரி தானே சொல்லி தானே வாக்கு கேட்டார் விஜய் அவர்கள். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நாங்கள் வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு எல்லாம் சொன்னார்ல, நாங்கள் வந்தால் ஊழல் லஞ்சம் இருக்காதுன்னு சொன்னார், எல்லாம் சொன்னார்ல. எல்லாமே இன்னைக்கு நடக்க தானே செய்யுது. அப்புறம் என்ன மாற்றம்? இங்கே மாற்றமும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டி ஈர வெங்காயமும் கிடையாதுன்றது தாவேக்காக வாக்களித்த மக்களுக்கு புரியணும்னா ஒரு யுகமே ஆகும். ஏயா ஒரு மாற்றுத்திறனாளின்னு கூடயா பார்க்க மாட்டீங்க? காவல்துறை ஏன் இப்படியெல்லாம் செயல்படுதுன்னு புரிய மாட்டேங்குது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே ஒரு மாற்றுத்திறனாளியை கைது பண்ணுறாங்க. அவர் என்ன தவறு செஞ்சிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணிட்டாராம். சமூக வலைத்தளங்களில் விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த மாற்றுத்திறனாளி திமுக ஆதரவாளர் அவரை கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்க கோர்ட்டில். அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளின்ற காரணத்தினால அவரை விட்டுட்டாங்க. ஒரு மாற்றுத்திறனாளின்னு கூட ஈவிரக்கம் இல்லாமல் விஜய் அவர்களை பேசுனதுக்காகலாம் கைது பண்ணுறாங்க. மாற்றுத்திறனாளின்னு கூட பார்க்காம குட்கா வழக்கில் கைதானவரை அவருக்குள்ள தண்டனையை அதுக்கேற்ற மாதிரி கோர்ட் என்ன சொல்லுதோ அதுபடி கொடுத்துருக்கலாம். இவங்க பிடிச்சி இப்படி அடித்து அந்த ஆளை இப்படி கொண்டுட்டாங்க. ஆனால் இதே குட்கா வழக்கில் கைதான தாவேக்கா நிர்வாகியை மட்டும் எப்படி விட்டாங்க? காவல் நிலைய ஜாமீன்லேயே விடுறாங்க. அது எப்படி நடக்குது? விஜய் அவர்கள் குதிரை பேரத்தில் ஈடுபடுறாருன்னு காவல் நிலையத்தில் அவ்வளோ புகார், எது மேலேயும் நடவடிக்கை இல்லை. தாவேக்கா அமைச்சர்கள் மேலே அவ்வளோ புகார். அமைச்சர் சரத் இந்த பவுடர் நுணுக்கினார் இல்லையா, அவரு மேலே புகார், நடவடிக்கை இல்லை. அமைச்சர் விஸ்வநாதன் இந்த குழந்தைங்களுக்கு காலை பிடிச்சி விட்டார் தெரியுமா, அருவருப்பான வகையில், அவர் மேலே நடவடிக்கை எடுக்க கூறி புகார், அதுக்கும் நடவடிக்கை இல்லை. தாவேக்காவுடைய வெர்ச்சுவல் வாரியர்ஸ் அவ்வளோ கெட்ட வார்த்தையாக பேசுகிறானுங்க, அவனுங்க அப்யூஸ் பண்ணுறதை தாங்க முடியாமல் போய் புகார் கொடுக்குறவங்க, அதுக்கெல்லாம் நடவடிக்கை இல்லை. ஆனால் தாவேக்கா சம்மந்தப்பட்டு யாராவது புகார் கொடுத்தாலோ, இல்லை தாவேக்கா அரசுக்கு எதிராக பேசுகிறவங்க யாரையாவது இருக்காங்கனாலோ, இல்லை தாவேக்காவுக்கு ஆதரவளிக்காத நபர்கள் ஏதாவது குற்ற செயல்களில் ஈடுபடுறாங்க அப்படின்னாலோ அவங்களையெல்லாம் இந்த அரசாங்கம் அடித்து கொள்ளுது, கைது பண்ணுது, ஜெயிலில் தூக்கி போட பார்க்குது, எல்லாம் பண்ணுது. எப்படி? இப்போ தாவேக்காவினர் செய்தால் தவறு இல்லை, தாவேக்கா கட்சி தலைவரோ தாவேக்காவுடைய அமைச்சர்களோ ஏதாவது தவறு செய்கிறாங்க, அதுக்கு புகார் கொடுத்து விசாரணை நடத்துங்க, அதுக்கு வழக்கு பதிவு பண்ணுங்கன்னு சொன்னால் அதெல்லாம் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. தாவேக்காவை தவிர்த்து மீது யார் என்ன செஞ்சாலும் உடனே வழக்கு பதிவு பண்ணி என் கொல்ற அளவுக்கு கூட போயிடுவீங்க. என்ன நடக்குது இங்கே? முதல்ல இந்த மாற்றுத்திறனாளின்னு கூட பார்க்காம அடித்து கொண்டிருக்காங்க. என்ன மாதிரியான ஒரு அராஜகம் பாருங்கள். காவல்துறையுடைய போக்கு மிகவும் அராஜகத்தனமான ஒரு போக்கை தாவேக்கா அரசின் காவல்துறை கையில் எடுத்திருக்கு. காவல்துறையை தனது நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதுக்கு பொறுப்பேற்று இதுக்கு பதில் அளிக்கணும். இப்படி அராஜகத்தில் ஈடுபடக்கூடிய காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். காவல்துறை இந்த மாதிரி இனிமேல் செயல்படக்கூடாது அப்படின்றதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் விஜய் அவர்கள். மாற்றம்னு சொல்லி தானையா வந்தீங்க? எங்கேயா அவங்க மாற்றம்? பல்லு இழிச்சிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கியா அவங்க மாற்றம்? உடம்புல 19 இடத்துல காயம், கையில் 3 இடத்துல எலும்பு முறிவு. என்னையா பண்ணுறீங்க? என்னையா எதுக்கு இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தணும்? தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தையும் தனக்கு இருக்கக்கூடிய பவரையும் சாதாரண மக்களை அடிக்கிறதுக்கு, உதைக்கிறதுக்கு, சித்திரவதை பண்ணுறதுக்கு காட்டுறது இருக்கு இல்லையா,
அதுக்கு பேர் என்ன? எவ்வளோ ஒரு சைக்கோத்தனமான புத்தி இருந்தால் இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டிருப்பாங்க அந்த காவலர்கள். இதில் இந்த ஊடக புரோக்கர்கள் இருக்காங்க பாருங்க. திமுக ஆட்சியில் இதே மாதிரி லாக்அப் டெத் நடந்தப்போ என்ன போட்டாங்க? சிறையில் அடித்து கொல்லப்பட்ட இன்னார், இல்லைனா காவல்துறையினரால் அடித்து கொல்லப்பட்ட இன்னார், இல்லைனா காவல் நிலையத்தில் அடித்து கொல்லப்பட்ட இன்னார் அப்படின்லாம் வரும். ஆனால் இப்போ என்ன தெரியுமா செய்தி போட்டிருக்காங்க? சிறையில் உயிரிழந்த சபரிவர்மன் அப்படின்னு பதிவு போடுறாங்க ஊடக புரோக்கர்கள். இவங்களெல்லாம் என்ன சொல்கிறது? பழைய பரம்பரை, தத்தி டிவி இந்த மாதிரிப்பட்டவங்கெல்லாம் விலைக்கு போய் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்தி போடுறாங்க. எப்படிப்பட்ட ஊடக புரோக்கர்களாக இவங்கெல்லாம் வந்துட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். ஆளுங்கட்சியை நோக்கி கேள்வி கேட்கும் விதமாக, மக்கள்கிட்ட செய்தியை கொண்டு போய் சேர்க்குற விதமாக இல்லாமல் சிறைக்குள் உயிரிழந்துட்டார், அவ்வளோதான். சிறைக்குள் எப்படி உயிரிழந்தார்? அடித்து கொல்லப்படலையா? உங்கள் செய்தியை எப்படி நீங்கள் பதிவு பண்ணுறீங்க? ஐயோ சூப்பர். இவங்கெல்லாம் ஜனநாயகத்தின் 4ஆம் தூண்களாம். வாயில் எனக்கு நல்லா வருது. இந்த விவகாரத்துல எல்லாம் பாருங்கள், நீலசங்கிகள் வாயை திறக்கலை. ஆணவ கொலைக்கு தனி சட்டம் வேணும்னு கேட்ட நீலசங்கிகள் வாயை திறக்கலை. விவசாயிகளுக்கு பிரச்சனை நடக்குது இந்த ஆட்சியில், அதுக்கு ஆதரவாக கம்யூனிஸ்டுகள் வரல. முக்கியமாக லாக்அப் டெத்துக்கு எதிராலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஊடக புரோக்கர்கள்லாம் குரல் கொடுப்பாங்க திமுக ஆட்சியில் நடந்துருந்துச்சுன்னா. இன்னைக்கு அவங்களெல்லாம் காணும், சங்கிகள் யாரையுமே காணும். எல்லாருமே ஊமையாக இருக்காங்க. எங்கே போய் ஓடி ஒளிஞ்சாங்கன்னு தெரியல. யாருமே பேச மாட்டேங்கிறாங்க இந்த சம்பவங்களை எல்லாம் பற்றி. இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா மக்கள் மேலையெல்லாம் எந்த அக்கறையும் கிடையாது. திமுக மேலே காண்டு, அவ்வளோதான். திமுக ஆட்சியில் இருக்கிறது பிடிக்கல, அவ்வளோதானே ஒழிய மக்கள் மேலே அக்கறை கொண்டுலாம் இவங்கெல்லாம் செயல்படலை யாருமே. அந்த சபரிவர்மன் இருக்கார்ல, இப்போ அடித்து கொலை செய்யப்பட்ட சபரிவர்மன் அவர்கள் காவல் நிலையத்தில் சகஜமாக அமர்ந்திருக்கார். ஒரு காணொலி இப்போ வெளியே வந்திருக்கு. அவர் கைது செய்யப்பட்டு காவல் நிலையத்தில் ரொம்ப சகஜமாக இருக்கார். அவருடைய உடல்நிலைக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அவர் நார்மலாக இருக்கார். இவ்வளோ நார்மலாக இருக்கக்கூடிய நபர் எப்படி கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறப்போ அவராக இறந்து போவார்? எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி இறந்து போவார்? அடித்து தான் கொண்டிருக்காங்க. இப்போ பிரேத பரிசோதனையிலேயே எல்லாம் வெளியே வந்தாச்சு, எல்லாம் தெரிய வந்துருச்சு. அஜித்குமார் அவர்கள் லாக்அப் டெத் நடந்த பொழுது ராஜ்மோகன் என்ன தெரியுமா சொன்னார்? அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த நமது மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு பொறுப்பேற்று அவர் பதவி விலகணும் அப்படின்னு சொன்னார். இப்போ அதே ராஜ்மோகன் அவர்கள் என்ன சொல்லுவார்? விஜய் அவர்களை பதவி விலக சொல்லுவாரா இந்த விவகாரத்துக்கு பொறுப்பேற்று? இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிற போலாம் நம்ம கேள்வி கேட்குறோம் அப்படின்ற பட்சத்தில் உடனே தாவேகா சைட்லேருந்து வர்ற பதில் என்ன அப்படின்னா, இதெல்லாம் திமுக ஆட்சியில் நடக்கலையா அப்படின்னு கேட்குறானுங்க. ஒன்று இல்லைனா திமுக ஆட்சியில் நடந்ததின் நீட்சி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. திமுக ஆட்சியில் இந்த கஞ்சா, போதை பழக்கம் இதெல்லாம் இருந்துச்சு, திமுக அதை சப்ளை பண்ணிச்சு, திமுக தான் எல்லாத்தையும் நடக்க விட்டுச்சு, அதனால இன்னைக்கு அது கண்டினியூ ஆகுது அப்படின்னு ஒரு உருட்டுறானுங்க. அப்புறம் என்னடா மாற்றம்? இப்படியெல்லாம் பேசுறீங்கன்னு நீங்கள் என்ன மாற்றம்? சரி, திமுக தவறு செஞ்சிச்சு, திமுக தான் எல்லாத்தையும் தொடக்கி வச்சிச்சு, உங்களுடைய வாதத்தின்படி நான் வரேன், எல்லாம் பண்ணிச்சுன்னா நீங்கள் மாற்றம்னு சொல்லி தானே வந்தீங்க. நாங்கள் வந்தால் எதுவுமே நடக்காதுன்னு சொன்னீங்களே, ஏன் நடக்குது? அவ்வளோதான் எங்களுடைய கேள்வி. ஏன் திமுக ஆட்சியில் நடக்கலையா அப்படின்னு கேட்குறானுங்க. டேய், நீங்கள்லாம் அதை பேசவே கூடாது. நீங்கள் திமுக ஆட்சியில் நடந்த எதுவுமே எங்கள் ஆட்சியில் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லி தானே நீங்கள் வாக்கு கேட்டீங்க. எங்களை நம்பி வாக்களிங்க, நாங்கள் உங்களை தங்க தட்டில் வச்சு தாங்குன்னு தாங்குறோம் இந்த தமிழ்நாட்டை அப்படின்னு சொன்னீங்கல்ல. இப்போ ஏண்டா நடக்குது? நடக்கக்கூடாது. ஒரு சம்பவம் கூட நடக்கக்கூடாது. நீங்கள்லாம் அப்படி தான் வாக்கு கேட்டீங்க மக்கள்கிட்ட. மாற்றம்னு சொன்னீங்க. மாற்றம், தாவேக்காக வாக்களித்தவங்களும் மாற்றம் தான் வாக்களித்தாங்க. மாற்றம் வேற வரணும், இது 2 கட்சியிலும் வரக்கூடாது, வேற கட்சி வரணும்னு தான் வாக்களிச்சிருக்காங்க. அப்போ அந்த மாற்றத்தை எங்களுக்கு அந்த மாற்றத்தை பார்க்கணும். நாங்கள் எல்லாரும் ஒரு விஷயம் நாங்கள் எதிர்பார்க்குறோம், எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்த விஷயம் நடக்கலை. நீங்கள் எல்லாரும் ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு எங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நீங்கள் எங்கள் தலையிலையும் அதை தான் கொண்டு வந்து கட்டி விட்டுட்டீங்க. நீங்கள் எல்லாம் வாக்களித்து நீங்கள் யாரை தேர்ந்தெடுத்தீங்களோ அவர் தான் எங்களுக்கு முதலமைச்சர் ஆகிட்டார். சரி, இவர் முதலமைச்சர் ஆகிட்டார், இவர் என்ன தான் சொன்னார், இவர் என்னெல்லாம் சொன்னாருன்னு யோசிச்சு பார்க்குறப்போ மாற்றம், பெண்கள் பாதுகாப்பு, லஞ்சம், ஊழல் இல்லாதது, இப்படிலாம் நிறைய சொன்னார். சரி, செய்கிறாரா பார்ப்போம் அப்படின்ட்டு நாங்கள் வேடிக்கை பார்த்தா எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாரு, எதுவுமே மாறல. மாற்றம்னு சொன்னாங்களே, அது எங்கன்னு நாங்கள் தேட தானே செய்வோம். மாற்றம் இல்லை, இது துர்நாற்றம். இதே மாதிரி இந்த லாக்அப் டெத்து திமுக ஆட்சியில் நடந்தப்போ நம்ம என்ன சொன்னோம்? ஒரு 5 காவலர்கள் இந்த மாதிரி ஒரு காவல் நிலையத்தில் இப்படி இருக்காங்கன்னா ஒட்டுமொத்த காவல்துறையும் பேசாதீங்க, ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும் பேசாதீங்க அப்படின்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். அந்த நேரத்தில் தாவேக்காரனுங்க கொந்தளிச்சானுங்க. ஆனால் இப்போ அவனுங்க வாயால் என்ன சொல்கிறானுங்க? இப்போ ஏதோ 1-2 காவலர்கள் யாரோ 4-5 பேர் இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம், ஆனால் நீங்கள் எல்லாரையும் சொல்லாதீங்க, ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும் பேசாதீங்க அப்படின்றானுங்க. அது எப்படிடா? உங்களுக்கு வந்தால் மட்டும் ரத்தம் ஆயிடுது, எங்களுக்கு வந்தால் மட்டும் தக்காளி சட்னி ஆயிடுறது, எப்படி எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நீங்கள்லாம் என்ன சொன்னீங்களோ அதே தான் நாங்களும் இப்போ சொல்கிறோம். முதலமைச்சரின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறை இப்படி நடந்திருக்கு.
எதுக்கு நடந்துச்சு? எதுக்கு இப்படி சைக்கோத்தனமாக பண்ணிச்சு? முதலமைச்சர் ரிசைன் பண்ணுவாரா? நீங்கள்லாம் எப்படி கேள்வி கேட்டீங்களோ அதே கேள்வியை தான் நாங்களும் கேட்குறோம். ஏன்னா நீங்கள் மாற்றம்னு சொன்னீங்கப்பா, அந்த மாற்றத்தை ஏன் பார்க்க முடியல? அந்த மாற்றத்தை காட்டுங்க கண்ணு முன்னாடி. மாற்றம்னு ஒன்று இங்கே எதுவுமே நடக்கலை, நடக்கவும் போகிறதில்லை. சொல்லப்போனால் திமுக ஆட்சியில் என்னென்ன குறைகள் சொன்னாங்களோ அந்த குறைகளை விட ரொம்ப மோசமான நிகழ்வுகள், மோசமான குறைகள் தான் இங்கே நடக்கும். ஒரு மாற்றுத்திறனாளியுடைய கையை 3 முறை உடைச்சிருக்காங்கன்னா எப்பேற்பட்ட சைக்கோவாக இருப்பாங்க. இங்கே இவ்வளோ சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிறப்போ அங்கே முதலமைச்சர் விஜய் வந்து அவர் கோட்டையிலேருந்து இறங்கி வர்றத ஒரு சினிமாட்டிக் வீடியோ எடுத்திருக்காங்க. முதல்வன் படத்தில் வர மாதிரி அப்படி அந்த மாதிரி அவர் வராராம், அது ஒரு வீடியோ. அப்புறம் செக்ரட்டேரியட்டில் உட்காந்துருந்து கார் பொம்மை வச்சு விளையாடிட்டு இருக்கார், பொம்மை காரு. அவர் எவ்வளோ க்யூட்டாக இருக்கார் பாருங்க. இப்படி ஒரு க்யூட்டான சிஎம் நமக்கு கிடைப்பாங்களா? அதுதானங்க முக்கியம். என்னங்க லாக்அப் டெத்து இதெல்லாமே முக்கியம். க்யூட்டான சிஎம் இருக்கார், அந்த க்யூட்னஸை பார்த்து சாமிங்காக இருக்கார், அதை பார்த்து அதை அப்படியே ரசிச்சுக்கிட்டே வாழ்ந்துட வேண்டியது தான். ஏன்னா அதுதானே ஆட்சி, அதுதான் அரசியல், அதுதான் நிர்வாகம், அதுதான் எல்லாமே. அவர் அழகாக இருக்கார், அழகான ஒருத்தர் இருக்கார் இல்லைங்க, அப்படி பொம்மை காரை வச்சு விளையாடிட்டு இருக்கார்ல, அதை தானே நீங்கள் பார்க்கணும். அங்கே யாருக்கு என்ன ஆனால் என்ன, யார் செத்தா என்ன, ஊழல் லஞ்சம் என்ன நடந்தா என்ன, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவானா என்ன, அதெல்லாம் பற்றி கண்டுக்கவே கூடாது. நம்ம இதெல்லாம் கேள்வி கேட்டுட்டோன்னா நம்ம மேலே வழக்கு பதிவு பண்ணி தூக்கி உள்ளே போட்டு நம்மளுக்கும் பிரச்சனை கொடுப்பாங்க. அருமையான காவல்துறைங்க. ஆனால் காவல்துறை பேசுகிறவங்களெல்லாம் கைது பண்ணி, அதுவும் கைது பண்ணுறதுக்கு கோர்ட்டு வாசல்லே போய் கைது பண்ண போகிறாங்க, சரண்டராக போகிறவனை. இப்படியெல்லாம் அராஜக போக்கோட இந்த காவல்துறை செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இவங்களெல்லாம் இப்படி இயக்குறதே காவல்துறையுடைய மந்திரியாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தானே அராஜக போக்கோட செயல்பட விடுறது. இதையெல்லாம் பார்த்தாக்க இந்த சிறையில் இருக்கக்கூடிய காவலர்கள் மட்டும் எப்படி இருப்பாங்க? அவங்களும் அடாவடித்தனமாக தான் நடந்துக்க பார்ப்பாங்க. நம்ம தாண்டா ஆள், நமக்கு பவர் இருக்குது, அதிகாரம் இருக்குது அப்படின்ட்டு இஷ்டத்துக்கு ஆட பார்ப்பாங்க. இது எல்லாம் என்ன மாதிரியான சைக்கோத்தனம் பாருங்கள். ஒரு மாற்றுத்திறனாளியுடைய கையை உடச்சி வச்சுருக்காங்க 3 தடவை. அதுவும் எப்பேற்பட்ட சைக்கோத்தனம் இருந்திருக்கும் உள்ள. இப்பேற்பட்ட சைக்கோக்கள். சாரி வேண்டாம் நீதி வேண்டும்னு கேட்குறீங்களா? இப்போ நாங்களும் அதே தான் கேட்குறோம். சாரி வேண்டாம் நீதி வேண்டும். சாரி கூட கேட்கல இவரெல்லாம். சாரி வேண்டாம்னு சொல்கிறது முதல்ல தப்பு தான். ஏன்னா சாரி கேட்டால் தானே அவர் வந்து, அதனால தானே சாரி வேண்டாம் நீதி வேண்டும் அப்படின்னு சொன்னார். ஸ்டாலின் அவர்கள் திருப்போணம் அஜித்குமார் அவர்கள் அம்மா கிட்ட பேசுகிறப்போ சாரி கேட்டாருன்ட்டு தானே அவர் வந்து அப்படி சொன்னார். இங்கே சாரி கூட கேட்கல. அப்போ என்ன சொல்கிறது? நீதி வேண்டும். இந்த விவகாரத்தில் விஜய் அவர்கள் பதில் சொல்லணும், வாயை திறந்து. முழுக்க அவர் தான் பொறுப்பு. சட்டமன்றத்தில் அவர்கிட்ட கேள்வி கேட்டால் பக்கத்தில் ஆதவர்ஜுனாவும் இவரும் ராஜ்மோகனும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டிய இந்த விவகாரத்துக்கு விஜய் அவர்களே பதில் அளிக்க வேண்டும். தாவைக்காக வாக்களித்தவங்களே பாருங்க, அவர் வாயை திறந்து பேசுறதுக்காகலாம் உட்காந்துருந்து டிமாண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஐயா ஏதாவது பேசுங்கய்யா, பதில் சொல்லுங்கய்யா அப்படின்ட்டு பதிலே சொல்ல மாட்டேங்கிறார் கைஸ். வாக்களித்தவங்க, தாவைக்காக வாக்களித்தவங்களுக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? ஒரு மாதிரி இல்லையா? நம்ம ஒரு பொருளை நம்ம விலை கொடுத்து வாங்குறோன்னா அந்த பொருள் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குதுன்னா ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்காதா? கோபம் வராதா? கடைக்காரங்கிட்ட போய் சண்டை போட மாட்டீங்களா நீங்கள்? உங்களை நம்பி தானே இந்த பொருளை வாங்கினேன், இது இப்படி இவ்வளோ மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்குது, இவ்வளோ இந்த பொருள் வந்து தப்பாக செயல்படுது, அப்படி இல்லைன்னா செயலே பட மாட்டேங்குது அப்படின்லாம் உங்களுக்கு கோபம் வராதா? கோபம் வரும்ல. அதே மாதிரி தான் நீங்கள் ஒருத்தரை நம்பி வாக்களிச்சிருக்கீங்கன்னா அவர் சரியாக செயல்பட மாட்டேங்கிறாரு, பதில் அளிக்க மாட்டேங்கிறாரு, எந்நேரமும் உம்முன்னு இருக்காரு, கடுப்பேற்றுறவங்கிட்ட கம்முன்னு, ஊசுபேற்றுறவங்கிட்ட உம்முன்னு இருந்தா அப்படின்ற மாதிரியே எப்போ பார்த்தாலும் இருக்கார் அப்படின்னா உங்களுக்கு கோபம் வரலையா? வாயை திறந்து பேச வேண்டிய இடத்துலலாம் வாயை திறந்து பேச மாட்டேங்கிறாரு. அங்கே உட்காந்துருந்து ரிமோட் கார் விளையாடிட்டு இருக்காரு. அதையெல்லாம் பார்த்து க்யூட்டு ஸ்வீட்டு அழகான சிஎம் அப்படின்ட்டுலாம் வேற வர்ணிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு கோவம் வரல? கோவம் வரல? என்ன தான் சாப்பிட்றீங்க நீங்கள்லாம்? என்ன தான் சாப்பிட்றீங்க சொல்லுங்கள், எங்களுக்கு நாங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன தான் சாப்பிட்றீங்க நீங்கள்லாம்? ஆகவே இந்த விவகாரத்தில் இப்படி காவல்துறை இவ்வளோ மோசமாக அராஜக போக்கோட செயல்பட்டிருக்கு. சபரிவர்மன் அவர்களை அடித்து அவருக்கு உடம்புல 19 இடங்களில் காயம், கையை 3 இடத்துல உடச்சி வச்சுருக்காங்க. இந்த விவகாரத்தில் விஜய் அவர்கள் இன்ன வரைக்கும் வாயை திறக்கலை. இப்படி வாயை திறக்காமல் வாயை மூடிக்கிட்டு மௌனம் காக்கக்கூடிய இந்த முதலமைச்சரின் செயல்பாடுகளை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.